ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சட்ஸும் டிலீட் ஆகாமல் நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து ஜிபி வாட்ஸ்அப்புக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே சேம் ப்ராசஸை வச்சு எப்படி ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் சட்ஸ் டிலீட் ஆகாமல் வாட்ஸ்அப்பை சேஞ்ச் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகினாலும் உங்களோட வாட்ஸ்அப் பேக்கப் வந்துட்டு இல்லாமல் போய்டும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துக்கிட்டு நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் வந்துக்கிட்டு செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்துக்கிட்டு அதில் சட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செகண்ட் வந்துட்டு சட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட் பேக்கப் அப்படின்னு நிற்கும். சட் பேக்கப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சட்ஸ் பேக்கப் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன், சட்ஸ் எல்லாம் பேக்கப் ஆகிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜர் வந்துக்கோங்க. உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜர். ஸோ ஃபைல் மேனேஜர் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்களோ, ஸோ இப்போ நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வாட்ஸ்அப் ஃபோல்டர் அப்படின்னு காட்டும். ஸோ அந்த வாட்ஸ்அப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபோல்டரையும் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முதல்ல வந்துட்டு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்புக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து ஜிபி வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை நான் யோ வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ண போகிறேன், இல்லை எஃப்எம் வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஃபோல்டருக்கு வந்து இதெல்லாம் காப்பி பண்ணணும், ஓகேவா? ஸோ இது வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு மொபைல் டு மொபைல் சேஞ்ச் பண்ணுறதா இருந்துன்னு சொன்னால் இந்த 3 ஃபோல்டரையும் காப்பி பண்ணி ஒரு எஸ்டி கார்டில் காப்பி பண்ணி அந்த நியூ மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி செய்கிற அப்படிங்கிற வந்துட்டு இனி இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற மெத்தட்டை வந்துட்டு நீங்கள் அதிலே அப்ளை பண்ணிங்கன்னா சரி, ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து எஃப்எம் வாட்ஸ்அப்புக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ எஃப்எம், யோ, ஜிபி எல்லாமே பேர் தான் வித்தியாசம். அது ஒரு கேஸ் ஒன்று இல்லை. நீங்கள் எந்த வாட்ஸ்அப் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். மெத்தட்ஸ் வந்துக்கிட்டு ஒன்று தான், ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் எஃப்எம் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரேன். ஓகே ஃபைன், நான் வந்துட்டு எஃப்எம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இதில் செட்டிங்ஸ் கொடுத்து பெர்மிஷன்ஸ் எலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பெர்மிஷன்ஸ் எலோவெல்லாம் கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒட்டோ எலோவ் பண்ணிக்கொள்ளலாம், நோ இஷ்யூ. ஓகே, இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் வந்துக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் வந்துக்கிட்டு எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே ஃபைன், அப்படி ஒரு ஃபோல்டரே இல்லை. ஸோ ஃபோல்டர் இல்லைன்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்டைம் வந்துக்கிட்டு உங்களுடைய ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நோ இஷ்யூ, எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் அவ்வளோத்தையும் அதிலே காப்பி பண்ணால் சரி. ஃபோல்டர் இல்லை, என் ஃபோனில் எஃப்எம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் ஃபோல்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மெத்தட் படி ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க, ரைட்? இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து எஃப்எம் வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எஃப் கேபிட்டலில், அதுக்கப்புறம் எம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு டபிள்யூ கேபிட்டல் ஹெச் வாட்ஸ்அப், இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா சரி எஃப்எம் வாட்ஸ்அப், ரைட்? இதே இது வந்துக்கிட்டு நீங்கள் யோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த யோ வாட்ஸ்அப்பில் ரிநேமை பாருங்கள். யோ ஒய் கேபிட்டலில் ஸ்மாலோ, அது போல் டபிள்யூ கேபிட்டல், மற்ற எல்லாம் ஸ்மால். அந்த எப்புக்கு வந்துக்கிட்டு ஏ கேபிட்டலில் வரணும். ஸோ நான் அதை வந்துட்டு நான் மென்ஷன் மறந்து வைத்தேன். ஸோ வாட்ஸ்அப் இதில் வந்துக்கிட்டு ஏ கேபிட்டலில் வரணும். ஸோ ரிநேமை வந்துட்டு சரியாக பார்த்து அடிச்சுக்கோங்க. இதே தான் விஷயம். நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான், எஃப்எம் வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான், யோ வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். இதில் வந்துக்கிட்டு யோ வாட்ஸ்அப்னு வந்துச்சுன்னு சொன்னால் எஃப் வந்துக்கிட்டு நீங்கள் இந்த வைக்கிற எஃப் வந்துக்கிட்டு கேபிட்டலில் வரும், ரைட்? அதுபோல் வந்துட்டு ஜிபி வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜி வந்துட்டு கேபிட்டலில் வரும். இப்போ நான் எஃப்எம் வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணுறதுல எஃப்எம் எஃப் கேபிட்டலில் வருது. அது போல் வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு டபிள்யூ கேபிட்டலில் வரும். அது போல் இந்த எப்பில் வந்துக்கிட்டு ஏ கேபிட்டலில் வரும், ரைட்? இவ்வளோ தான் விஷயம், ரைட்? ஓகே ஃபைன், வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ரைட்? நீ பாருங்கள் ரீநேம்ஸ், அதை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணிவிடுறேன். ஸோ அது போல் நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நார்மல் வாட்ஸ்அப் ஃபோல்டருக்கு வந்துக்கோங்க. நார்மல் வாட்ஸ்அப் ஃபோல்டர் வந்துட்டேன். ஸோ இதில் இருக்கிற 3 ஃபோல்டரையும் அப்படியே தூக்கி காப்பி பண்ணுங்கள். நீங்கள் மூவ் பண்ணால் ஓகே தான், காப்பி பண்ணால் ஓகே தான். சம்டைம் வந்துக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணக்குள்ளே மொபைல் ஆஃப் ஆகிட்டுன்னு சொன்னால் எல்லாமே போயிடும். ஸோ
ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி எஃப்எம் வாட்ஸ்அப் ஃபோல்டருக்கு காப்பி ஹியர். ஓகே, எல்லா ஃபைல்ஸும் வந்துட்டு காப்பி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் காப்பி ஆகிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு எஃப்எம் வாட்ஸ்அப் ஃபோல்டர் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எல்லாம் காப்பி ஆகிட்டு. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்டெப்புமே செய்ய தேவையில்லை. டைரெக்டாக போய்ட்டு வாட்ஸ்அப் போய்ட்டு லாகின் பண்ண சரி. அதுக்கு பிறகு அதில் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க. அதே டைமில் இந்த மொபைலில் சேஞ்ச் பண்ணுறவங்களையும் இதே ப்ராசஸ் தான். எல்லா பேக்கப்ஸ் எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த வாட்ஸ்அப்பில் மாற போகிறீங்களோ, நீங்கள் இதில் மற்ற மொபைலில் வந்துட்டு நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அதே இது நியூ மொபைல்லையும் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஸோ நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் தான். நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், ஆட்டோவா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். சம்டைம் க்ரியேட் ஆகிற சமயத்தில் தான் வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எஃப்எம் வாட்ஸ்அப் வந்து கொள்ளலாம். ஓகே, எக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கோடு வந்துருக்கும். ஸோ அந்த கோடை டைப் பண்ணுங்கள். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். ஸோ இதில் வந்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு மெயின் முக்கியமான ஸ்டெப். எல்லாருமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதில் வந்துட்டு ரீஸ்டோர் கிளிக் பண்ணணும். ரீஸ்டோர் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பழைய பேக்கப்ஸ் எல்லாம் அப்படியே வரும். ஓகேவா? ரீஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மெசேஜஸ் எல்லாம் அப்படியே ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மெசேஜஸ்லாம் அப்படியே ரீஸ்டோர் ஆகிட்டு 42,539 மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ மெசேஜ் ரீஸ்டோர் ஆகிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோடனே உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன், நேமை கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் வந்துட்டு எந்த ஒரு சட்டும் டெலிட் ஆகாமல் மொத்தமாக பேக்கப் ஆகிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே வெள்ளங்கம். ஸோ இங்கேயும் பார்க்கலாம். ஸோ எந்த குரூப்ஸும் வரல, எல்லாமே வந்துருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். அதாவது வாட்ஸ்அப்பை வந்துக்கிட்டு எந்த ஒரு சட்ஸும் டெலிட் ஆகாமல் மாற்றுறதுக்கான மெத்தட்ஸ் வந்துக்கிட்டு இவ்வளோ தான். எல்லாம் சிம்பிள் மெத்தட்ஸ் தான் வந்துட்டு எல்லாருமே பெருசாக ட்ரை பண்ணுறது இல்லை. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இஷ்ணி.